எண்ணிலிருந்து, என் நாவிலிருந்து, என் சொல்லிலிருந்து, என் வாக்கிலிருந்து என்னை காக்கும் பழனி ஞான தண்டாயுதபாணி பொற்பாதம் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் மகா சிவராத்திரி. சிவராத்திரிக்கு அனைவரும் பால், தயிர், தேன், நெய், இளநீர், பன்னீர், விபூதி என நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுப்போம். நல்லது. அதை விட ஒரு படி மேலே நம்ம ஏதோ பூஜைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் விருப்பப்பட்டால் வில்வம் வாங்கி கொடுங்க. வில்வம் வாங்கி கொடுத்து வில்வார்ச்சனை செய்யும் பொழுது அது உங்களுடைய முப்பிறவி பாவங்களை போக்கி கோடி புண்ணியத்தை கொடுக்கும். ஆகையால் வில்வ அர்ச்சனை பயன்படுத்துங்க. வில்வத்தை அர்ச்சனைக்கு பயன்படுத்தும் போது வில்வத்தை பறிக்கும் பொழுது வில்வத்தை விலைனா மூன்று இலையும் இருக்கணும், அதோட காம்பு இருக்கணும், அப்படி இருக்கணும். அதை பிரித்து ஒரு இலையாக பிரிக்கக்கூடாது. பிரித்து நீங்கள் அர்ச்சனை செய்யக்கூடாது. இதழோடு இருக்கணும். அதுதான் ஒரு இலையாக கணக்கு வரும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 4 இதழ், அதுக்கப்புறம் 7 இதழ்லாம் இருக்குது. அதெல்லாம் மகா வில்வத்தில் வரும். அது கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ வில்வம் ஜென்ரலாக வில்வம் கிடைச்சா போதும். வில்வத்தை வாங்கி நாளைக்கு சிவராத்திரியில் வில்வார்ச்சனை பண்ணுங்கள். உங்களுடைய முப்பிறவியினுடைய பாவங்களை போக்கி புண்ணியத்தை பெறுங்கள். மேலும் 108 வில்வ இலைகளை வைத்து நீங்கள் நாகர்களுக்கு அர்ச்சனை செய்யும்போது எல்லா நாகதோஷமும் நீங்கும். ஸோ 108 இலையை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அதுபோக வெள்ளிக்கிழமை வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்கின்ற பொழுது உங்கள் வீட்டு பூஜை அறையில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். செல்வ கடாட்சம் உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.